அன்பு உறவுகளே, கடந்த சில தினங்களாக நடைபெற்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதாவது மாபெரும் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை டெல்லியில் உள்ள ஜந்தன் மந்தரில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் இறுதி முடிவாக இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதுபோக இன்னும் எங்களுடைய போராட்டம் முடியவில்லை. எங்கள் போராட்டம் முடியும் என்றால் 3 விதமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று ஒரு 3 விதமான கோரிக்கைகளை சிஜேபி கட்சியினர் முன்வைத்துள்ளனர். அது என்னவென்று பார்க்கலாம். அதாவது நீட் தேர்வால் உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். இது முதலாவதான கோரிக்கை. மற்றொரு கோரிக்கை, போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் எவரின் மீதும் எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, டெல்லி போலீசாரும் துணை இராணுவத்தினரும் அந்த ஜனதா கட்சியினர் ஈடுபட்ட ஒவ்வொரு இளைஞர்கள் மீதும் தடியடி நடத்திய அந்த போலீசாரும் துணை இராணுவத்தினரும் பொது மன்னிப்பு கோர வேண்டும். இதுதான் 3வது கோரிக்கை. இந்த 3 கோரிக்கையும் எப்போது நிறைவேறுதோ அப்போதுதான் எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது மக்களின் சக்திக்கு கிடைத்த வெற்றியா அல்லது தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் மத்திய அரசால் எடுத்த ஒரு முடிவா? உறவுகளே, நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். ஏனென்றால் இன்னும் நிறைய வரும் காலங்களிலே நிறைய போராட்டங்கள் நடைபெறத்தான் போகிறது. ஏனென்றால் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையிலே இன்னும் போராட்டங்கள் நடைபெறும் என்றே எனக்கு தோன்றுகிறது. தயவுசெய்து இது குறித்து தங்களது பதிவுகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.